ஆல், வெல்கம் டு பப்ளி பேபி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 5 வேர்ட்ஸ் நம்ம புதுசா கத்துக்க போறோம். அதுவும் டிஃப்ரெண்டா எப்படி இதை டெய்லி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க டெய்லி இந்த மாதிரி கத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கும் எப்பப்ப என்னென்ன சுச்சுவேஷன்ல என்னென்ன இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஒரு மாலை நேரம் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. வானம் முழுக்க ஆரஞ்சு நிறத்துல மின்னியது. அந்த நேரம் ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. இதை எப்படி சொல்லலாம்? It was a beautiful twilight evening and the sun was slowly setting in the orange sky. Okay, இதுவும் எப்படி சொல்லலாம்? It was a calm and beautiful twilight evening with the sun setting slowly and painting the sky in shades of orange and red. ரெண்டு விதமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு பார்க், மரங்கள், காற்று, பறவைகளின் சத்தம், அந்த சுற்றுப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. There was a quiet and peaceful park in the vicinity. அந்த பார்க்குக்கு தினமும் ஒரு பையன் வருவான். அவனோட பெயர் அர்ஜுன். அவனுக்கு இங்கிலீஷ் பேசணும் என்று ரொம்ப ஆசை. ஆனா அவன் இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருந்தான். He was just an amateur who wanted to learn and speak English. ஒரு நாள் அவன் தைரியமாக நின்று பேச ஆரம்பித்தான். ஆனா அவன் வேர்ட்ஸ் சரியாக வரவில்லை. மிக்ஸ் ஆகி போனது. Sometimes his speech sounded like gibberish and people could not understand him clearly. அங்க இருந்த சில பேர் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அவன் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. He felt embarrassed and lost his confidence. அவன் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சான். நான் இதை கண்டினியூ பண்ணணுமா என்று சந்தேகம் வந்தது. அந்த நேரத்துலதான் ஒரு வயதான ஒரு தாத்தா அவனிடம் வந்து பேச ஆரம்பிச்சாரு. அவர் சிரித்தபடி அவனை ஊக்கப்படுத்தினார். Everyone starts as an amateur, so never feel ashamed of your beginning. அவர் மெதுவாக மேலும் சொன்னார். Do not worry if your word sounds like gibberish in the beginning. You must follow proper etiquette and speak slowly and clearly. அந்த வார்த்தைகள் அர்ஜுனுக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுத்தது. அவன் மறுபடியும் முயற்சி செய்ய முடிவு செய்தான். He decided to practice every day with patience and determination. அதற்கு பிறகு தினமும் அந்த மாலை நேரத்தில் அவன் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். மெதுவாக பேச ஆரம்பித்தான். கிளியரா சொல்ல ஆரம்பித்தான். He improved step by step and gained confidence. கொஞ்ச நாட்களிலே அவன் பேசும் விதம் மாறி போச்சு. அவனுக்கே அப்படியே ஆச்சரியம் அடைந்தது. முன்னாடி சிரிச்சவங்களே இப்போ அவனை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. People started appreciating his effort and progress. ஒரு நாள் அதே மாலை நேரத்துல அதே பார்க்கல, ஆனா இப்போ அர்ஜுன் கான்பிடென்டா நின்று பேசினார். He spoke with confidence and clarity and everyone listened to him. இப்போ அவன் ஒரு பிகினர் இல்லை, அவன் ஒரு கான்பிடன்ஸ் ஸ்பீக்கராக மாறிவிட்டான். He was no longer an amateur but a confident speaker. So do not worry if you sound like gibberish at first. Every expert was once an amateur. Practice with patience and proper etiquette. சரி, இப்போ நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கத்துக்கணும்னு பார்க்கலாமா? புதுசா gibberish, twilight, amateur, etiquette, vicinity. சரி, நம்ம gibberish-னா என்னன்னு கத்துக்கணும். இப்போ யாராவது கிளியரா பேசலனா அல்லது சரியா இந்த வேர்ட் யூஸ் பண்ணலனா எப்போ இதை சொல்லலாம்? Sometimes it
ஸ்பீச் சவுண்டட் லைக் அ கிபரிஷ். எனக்கு இது நீங்க கிளியரா பேசல, அதனால இட் சவுண்டட் லைக் அ கிபரிஷ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ twilight எதுக்கு யூஸ் பண்ணலாம்? மாலை நேரத்துல டிஸ்கிரைப் பண்ணும்போது. எப்படி யூஸ் பண்ணலாம்? இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் twilight ஈவினிங். இப்போ நெக்ஸ்ட் என்ன வேர்டு கத்துக்கணும்? அமேச்சர் அப்படின்னா யாராவது புதிதாக ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இஸ் ஜஸ்ட் அன் amateur learning English. Understand? இஸ் ஜஸ்ட் அன் amateur learning English. இன்டிக்விட்டி எப்போ யூஸ் பண்ணலாம்? ரெஸ்பெக்டா பொலைட்டா நடக்கும்போது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். We should follow proper etiquette while speaking. Understand பண்ணிட்டீங்களா? We should follow proper etiquette while speaking. Vicinity அது எப்ப யூஸ் பண்ணனா ஒரு இடத்துக்கு அருகில் இருக்கிற ஏரியா சொல்லும்போது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். There is a park in my vicinity. There is a park in my vicinity. ஸோ நீங்களும் இதே மாதிரி புது புது வேர்ட்ஸை கற்றுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, போர் அடிக்காம ஜாலியா ஃபன் பண்ணி கற்றுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம பப்ளி பேபி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை போடுங்க. அப்பதான் நீங்க என்ன மாதிரி வீடியோஸ் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்க முடியும். அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஆல்.